வணக்கங்க. இன்னைக்கு மறுபடியும் லட்சுமி மயில் யூடியூப் சேனல்ல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இந்த லெசன்ல நம்ம டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி மெஷர் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர் இருக்குது, அதுக்கு உண்டான அதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, தெர்மாமீட்டரில் டெம்பரேச்சரை எந்த அளவீடு வச்சு நம்ம அளக்குறோம், அதோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? டெம்பரேச்சர்னா ஒன்றும் இல்லைங்க. டெம்பரேச்சர்னா நம்ம உடம்புல நம்ம சூடாக இருக்குது கோல்டாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்போம்? இல்லைன்னா இப்போ நீங்கள் இன்னொருத்தங்களை டச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட கூலாக இருந்தாங்கன்னா அவங்கள டச் பண்ணும்போது உங்களுக்கு கூலாக ஃபீல் ஆகும். உங்களோட ஹாட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள டச் பண்ணும்போது ஹாட்டாக ஃபீல் ஆகும். இல்லை நம்ம ஒரு தோசைக்கல்லையோ ஏதோ டச் பண்ணால் நம்ம சூடாக ஃபீல் பண்ணுறோம்ல, சூடாவோ இல்லை கூலாவோ ஒன்று ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா, அதுதான் டெம்பரேச்சருங்க. ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் or coldness of a substance is known as temperature. அதாவது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல அது வார்மாவோ கோல்டாவோ இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவீடு தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் பேர் தாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் தெர்மோமீட்டர். நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கோங்க. எப்போவாது லைஃப்பில் ஒரு டைமாவது நமக்கு ஃபீவர் வந்திருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் நம்ம நாக்குக்கு அடியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்படி வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் இப்படி உதறி உதறி பார்ப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டரில் எப்போவாச்சும் என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களாங்க? தெர்மோமீட்டரில் ஒரு கிளாஸ் டியூப் மாதிரி இருக்குது. இன்சைடு அதுக்குள்ள ஒரு லிக்யூட் இருக்கு. அந்த லிக்யூட் பேர் தாங்க மெர்க்குரி. அது மெர்க்குரியும் வைக்கலாம், ஆல்கஹாலும் வைக்கலாம். ஏன் அந்த லிக்விட் மெர்க்குரி தான் வைக்கிறாங்க, வேற எதுவும் வைக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வேற எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் ஏன் வைக்கல அப்படின்னா, மெர்க்குரியை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆகுங்க த்ரூ அவுட் த லிக்விட். அந்த லிக்விட் ஃபுல்லாவே யூனிஃபார்மா இருக்கும் நீங்க எங்க மெஷர் பண்ணீங்கனாலும். அதுக்கப்புறம் சின்ன ஒரு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இருந்தா கூட அதோட வால்யூம்ல அந்த சேஞ்சை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா அது ரிலேட் பண்ணுங்க. லைக் நம்ம சொல்லுவோம்ல கேஸ்ல பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு, அந்த மாதிரி சின்ன ஒரு டெம்பரேச்சர் இருந்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங் வால்யூமை அது எக்ஸ்பான்ஷன் பண்ணி காமிக்குங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா அதுவே கான்ட்ராக்ட் பண்ணி காமிக்குங்க. அதே மாதிரி தான் ஸோ அதோடைய எவ்வளோ வால்யூம் அதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத வச்சு அப்போ அந்த மெஷர் பண்ணுற அந்த பாடியில் எவ்வளோ டெம்பரேச்சர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த பிக்சர்ல பார்க்குறோம் இல்லைங்க, இது தாங்க மெர்க்குரின்னு சொல்லுவோம். இந்த மெர்க்குரி நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி இதோடைய டெம்பரேச்சர் த்ரூ அவுட் அந்த சப்ஸ்டன்ஸ்ல யூனிஃபார்மா ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்கறதுக்கே ரொம்பவும் ஷைனிங்கா இருக்குல்லங்க இந்த எலமெண்ட். அது மட்டும் இல்லாம அந்த தெர்மோமீட்டரோடைய அந்த வால்ஸ்ல அந்த டியூப்ஸ்ல இது ஸ்டிக்கே ஆகாது. பார்க்குறீங்களே இது ரொம்ப ஒப்பேக்கா இருக்கு. ஸோ ஸ்டிக்கியாவே இருக்காது. அது மட்டும் இல்லை, இட்ஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டுங்க. ஹீட்டை நல்லாவே கண்டக்ட் பண்ணும். இதோடைய பாயிலிங் பாயிண்ட் பாருங்க, 357 டிகிரி செல்சியஸ். வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன, 100 டிகிரி செல்சியஸ். ஸோ 357 டிகிரி செல்சியஸ்ல தாங்க இது பாயில் ஆகும். ஸோ இது ஈஸியாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறாதுங்க இந்த மெர்க்குரி ஸோ நம்ம ஹீட் பண்ணால் கூட இது கேஸாக அவ்வளோ சீக்கிரத்தில் மாறாதுங்க. ஸோ அதனால தான் இந்த மெர்க்குரியை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ லோ ஃப்ரீசிங் பாயிண்ட், இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பாருங்க -39 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சில் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸுமே இந்த தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ வைட் ரேஞ்ச், ஒரு வைட் ரேஞ்ச் நம்ம தெர்மாமீட்டர்ல இன்சைட் மெர்க்குரி லிக்யூடை யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். ஆல்கஹாலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரின்னு பார்க்கலாங்க. இதோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாவது லோயர் டெம்பரேச்சர்ல பிலோ டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோன்னு பார்த்தோம்னா -100 டிகிரி செல்சியஸுங்க. இதே இது நம்ம மெர்க்குரி யூஸ் பண்ணோம்னா நம்மளால அப் டு -39 டிகிரி செல்சியஸ் தான் மெஷர் பண்ண முடியும். இஃப் we want to use below -39 degree Celsius means then we have to use which one, alcohol. So நமக்கு
-39 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே நமக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆல்கஹாலை யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு கலர்டு பிரைட்டா காமிக்கும். இப்போ மெர்க்குரி வந்து நமக்கு கலர்லெஸ்ஸா இருக்கும் மோஸ்ட்லி. பட் இங்க வந்து மீன்ஸ் கலர்லெஸ்ஸா இருக்கும். பட் இங்க இது வந்து கலர்ஃபுல்லா நமக்கு ஷோ ஆஃப் ஆகும். பிளஸ் இது எப்படின்னா ஒரு பெர் டிகிரி செல்சியஸ்க்கு இதோட வால்யூம் வந்து கிரேட்டரா எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. ஸோ நமக்கு ஒரு மைன்யூட்டான டெம்பரேச்சர் டிஃபரன்சஸ்லாம் if we want to measure, we can use this alcohol instead of mercury. So it depends upon the usage. We have to choose whether we are going to use mercury or alcohol. Before I am going to tell you the difference between clinical and laboratory thermometer, I will explain how the clinical thermometer, அதாவது clinical மற்றும் laboratory thermometer ஓட difference between பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம first clinical thermometer எப்படி இருக்கும்னு பார்த்துலாங்க. நமக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த கிளினிக்ஸ் எப்போவாச்சும் லைஃப்ல ஒன் டைம் ஃபீவர்னு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு லாங் டியூப் இருக்கும், திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஒடுக்க மாதிரி வந்து திருப்பி ஒரு சின்ன லென்த் இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், குட்டியா ஒரு வளைவு மாதிரி இருக்குங்க. அந்த வளைவு ஏன் வச்சிருக்காங்கன்னா இப்போ நம்ம நாக்குக்குள்ள டெம்பரேச்சர் வச்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா அதை வெளியில எடுத்து தான் 2 தடவை உதறிட்டு பார்ப்பாங்க இல்லையா டாக்டரோ நர்ஸோ. ஸோ அதோட சேஞ்ச் உடனே இமிடியேட்டா அந்த மெர்க்குரி வந்து சேஞ்ச் ஆகி ரூம் டெம்பரேச்சர் காமிக்க கூடாது. நம்ம பாடியில என்ன மெஷர் பண்ணோம் அந்த டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்கு தான் அப்படி அந்த ஒரு குழி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே இது இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற தெர்மாமீட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரெட் லைன்ல வந்து ஒரு குழி மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ குழி மாதிரி இல்லாததுனால நீங்க இப்போ ஒரு லிக்யூட்ல அதை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன டெம்பரேச்சரோ அதை அப்படியே டைரக்டா மெஷர் பண்ணாங்க. மேற்கொண்டு இப்போ நம்ம கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ல பார்த்தோம்னா பொதுவா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கும், நார்மலா செல்சியஸ்ல பார்த்தோம்னா 37 இருக்குங்க. இது ஃபாரன்ஹீட்ல பார்த்தோம்னா 98.16 ஃபாரன்ஹீட் இருக்குங்க. இதுதான் ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் ஹியூமனோட பாடி டெம்பரேச்சர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ரேஞ்ச் வச்சிருப்பாங்க கிளினிக்கல் தெர்மோமீட்டர்லன்னு நம்ம பார்த்தோம்னா 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். இது ஃபாரன்ஹீட்லன்னு பார்த்தா ஏன்னா நமக்கு வந்து தெர்மோமீட்டர்ல ஒன் சைட் செல்சியஸ்லயும் மெஷர்மெண்ட் இருக்கும், ஒன் சைட் ஃபாரன்ஹீட்லயும் இருக்கும். மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்லாம் ஃபாரன்ஹீட்ல தாங்க சொல்லுவாங்க. 102 டிகிரி இருக்கு, 102 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆக்சுவலி அவங்க சொல்லும் போது 102 டிகிரி இருக்கு, ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் வேரிங் ஃப்ரம் 94 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 108 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த மீன் வைல் நீங்க இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற தெர்மோமீட்டரோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ். ஸோ இதோடைய ஸ்கேல் வேரியன்ஸ் பாருங்க, இங்க நல்ல வைடா யூஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பல்பு கிட்ட ஒரு சின்ன கிங்க் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதை இப்போ வந்து நேர்ல பார்க்க முடிஞ்சா பாருங்க, அந்த கிங்க் எங்க இருக்குன்னா நம்ம பாடியை மெஷர் பண்ணும்போது நம்ம பாடி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், if it is 100 degree Fahrenheit, it will show 100 degree Fahrenheit. So the moment the nurse or doctor is taking out, it should not change its temperature with respect to the room temperature, right? So it should not change immediately, right? So only there is a one bent is there inside that mercury have to follow that one. அந்த இதை ஃபாலோ பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி மெர்க்குரி வர்றதுக்குள்ள டாக்டரும் நர்ஸும் நம்மளுடைய டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்துருவாங்கங்க. ஸோ அதே மாதிரி எந்த கிளினிக்ல போனாலும் நம்ம எப்படி கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணணும்னா நல்லா என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு கிருமி நாசினி வச்சு அதை தரவா அதை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ பாய்லிங் வாட்டர்ல போடுவாங்க. இது டிஜிட்டல் தெர்மோமீட்டரா இருந்தால் நம்மளால பாய்லிங் வாட்டர்ல போட முடியாதுங்க. அதை வந்து கிருமி நாசினி வச்சு நல்லா வைப் அவுட் பண்ணிட்டு மெஷர் பண்ணுவாங்கங்க. ஸோ அதுதான் நம்மகிட்டே சொன்ன மாதிரி இதை வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் மெஷர் பண்ணலாம் எங்க கிளினிக்கல் தெர்மோமீட்டரை. இது இண்டஸ்ட்ரியல் தெர்மோமீட்டர் அப்படிலாம் முடியாதுங்க, அந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இதுதாங்க இதுக்குள்ள இருக்கிற பொதுவான டிஃபரன்ஸும் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸும். ஸோ நம்ம சொல்லிட்டோம் டெம்பரேச்சருங்கிறது ஒரு பாடியில் உள்ள ஹீட், கோல்டாக இருந்தாலும் சரி அது வார்மாக இருந்தாலும் சரி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை எப்படி மெஷர் பண்ணணும்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தெர்மாமீட்டர்னு சொல்லிட்டோம். அந்த தெர்மாமீட்டருக்குள்ளே இருக்கிற யூஸ் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ் வெதர் இட் இஸ்
மெர்க்குரியா இல்லை ஆல்கஹால்னு சொல்லிட்டோம். அது எந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அது கிளினிக்கல் தெர்மாமீட்டர், இண்டஸ்ட்ரியல் தெர்மாமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த ஹீட்டோட சப்ஸ்டன்ஸை என்ன யூனிட்ல சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 கிலோகிராம் தக்காளி கொடுங்க, 1 கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஹீட்டுக்கோட யூனிட்லாம் 3 யூனிட்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து டிகிரி செல்சியஸ்ல சொல்லுவோம், இல்லை டிகிரி ஃபாரன்ஹீட்ல சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னால் கெல்வின்ல சொல்லுவோம். இந்த செல்சியஸ்ங்கிறது எப்படி வந்ததுன்னா ஒரு ஆண்டர்ஸ் செல்சியஸ் அப்படிங்கிற இந்த சுவிட்சர்லாந்து சயின்டிஸ்ட் தாங்க. அவர் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்காரு. அவருடைய இதனால தான் அதோட நேம் வந்து செல்சியஸ் ஸ்கேல்னு வந்திருக்கு. ஸோ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல டு 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் ஏன் செல்சியஸ்னு பேர் வச்சாங்கன்னா சென்டம்னா 100ன்னு அர்த்தவங்க, கிரேடஸ்னா ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப்ஸாக இதை கண்டுபிடிக்கிறதுனால இது வந்து செல்சியஸ்னு வச்சுருக்காங்க. இது ஃபாரன்ஹீட் யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா அந்த யூனிட் வந்து டேனியல் கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்ஹீட்ல அவர் அதே வாட்டருக்கு எப்போ பாயிலிங் பாயிண்ட் சொல்றாருன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், இதே இது அதோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்போ சொல்றாருன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் சொல்றாருங்க. ஸோ அடுத்து கெல்வின் பார்க்கலாம். டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின் தாங்க. இது ஏன் கெல்வின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா லார்ட் கெல்வின் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தாங்க. அதுக்கப்புறமா இதோடைய அப்சல்யூட் டெம்பரேச்சர் வந்து என்னன்னா 0. இப்போ வாட்டரோட அப்சல்யூட் டெம்பரேச்சர் என்னன்னா 0 தாங்க, 0 கெல்வின். ஓகேவா? ஒரு சப்ஸ்டன்ஸோடைய எந்த டெம்பரேச்சர்ல செல்சியஸ்லயும் சரி ஃபாரன்ஹீட்லயும் சரி ஒரே ஒரு பாடியோடைய எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு வந்து செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஒரே ரீடிங் காமிக்கும்னு பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா வந்து F-32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு C/5. இதே இது நமக்கு வந்து செல்சியஸ்லேருந்து கெல்வின் மாற்றணும் அப்படின்னா இப்போ 0 டிகிரி செல்சியஸ்னா ப்ளஸ் 273.15 ஆட் பண்ணோம்னா அது கெல்வினுக்கு சேஞ்ச் ஆயிடும். பொதுவாகவே செல்சியஸ் இப்போ 40 டிகிரி செல்சியஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் 273 ஆட் பண்ணோம்னா கெல்வினுக்கு சேஞ்ச் ஆயிடும். இதே இது நம்ம செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்க்கு மாற்றணும்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்க. அது என்னதுன்னா F-32 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு C/5. ஸோ இப்போ நம்ம இங்கே சொல்லிட்டோம் எஃப்பும் சியும் நமக்கு என்ன ஈக்குவலாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன டெம்பரேச்சரில் ஃபாரன்ஹீட் ரீடிங்கும் செல்சியஸ் ரீடிங்கும் நமக்கு ஈக்குவலாக காமிக்கணும். ஸோ நான் இங்கே எஃப் இருக்கிற இடத்துலையும் சியை சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இங்கே 9 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன், மீன்வைல் 5 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ வில் கெட் 5C minus 160 which is equal to 9C. ஸோ C எல்லாம் ஒரு டேர்மில் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மைனஸ் 160 ஒரு இதில் இருக்குது. ஸோ C ஈக்குவல் டு எனக்கு -40 கிடச்சிருக்குங்க. ஸோ ஒரு பாடியோட டெம்பரேச்சர் -40ல் இருந்தால் தான் எனக்கு செல்சியஸ்லையும் சரி ஃபாரன்ஹீட்லையும் சரி ஒரே ரீடிங் வருங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சயின்ஸ் லெசன் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். ஸோ தேங்க்யூங்க.